வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்கடி. மாப்பிள்ளையும் சம்மந்தியும். என்னம்மா இது, இப்படி எல்லாம் அசிங்கமா பேசினாந்தாலும் இன்னும் சம்மந்தினும் அந்த பொறுக்கிய மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி பண்றது? நம்மளால சட்டுன்னு யாரையும் எடுத்தறிஞ்சு பேச முடியலையே. இதான் நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனாலதான் அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிருக்காங்க. இப்ப நினைச்சா கூட காது கூசுதுடி. எவ்வளவு விரோதியா இருந்தா கூட பொம்பளைங்களை பார்த்து நான் கூசுற மாதிரி நம்மளால கேட்க முடியல சக்தி. உங்க சரியான காட்டு மிராண்டி கூட்டமா. தெரியாதனமா கண்மணியை மாட்டி விட்டுட்டீங்க. இனிமே கண்மணி அந்த வீட்டுல எப்படி வாழ போறான்னு தான் தெரியல. அம்மா கவலைப்படாதம்மா. கண்மணி வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. அதை நினைச்ச ராத்திரிலும் தூக்கமே வரலடி. மனசெல்லாம் பதறுது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. என்னம்மா? கண்மணி வாழ்க்கை இனிமே நல்ல அமையும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. மேகலாவுக்கு எப்படி இருக்குமோ நீயாவது நல்லபடியா இந்த வீட்டுல இருக்கணும். புருஷன் மாமியார் மாமனார் அனுசரிச்சு பிரச்சனை இல்லாம இந்த வீட்டுல வாழணும். இந்த அம்மாவுக்கு நீ ஏதாவது செய்யணும்னா இதை மட்டும் செய். அது போதும் எனக்கு. என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராதுமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். வாங்க. எப்போ வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நான் வேணா உங்களை டிராப் பண்ணிட்டோமா? ஐயோ வேண்டாம். இப்பதான் ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருப்பீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் ஆட்டோல போய் சரி வரேன். வரேம்மா. சத்தி, அப்பாவும் அம்மாவும் எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியே உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. சத்தி, நீ ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? எங்க அம்மா வந்தாங்கல்ல, அவங்க கண்மணியை பத்தி தான் புலம்பிட்டு போறாங்க. அந்த பூபதியும் அவங்க அப்பாவும் எங்க வீட்டுக்கு வந்து அசிங்கமா பேசிட்டு போயிருக்காங்க. எங்க வீட்டு பொம்பளைங்க நடத்தைய பத்தி கேவலமா பேசிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். தேவா, கோர்ட்ல இருந்து உனக்கு லெட்டர் வந்ததே, அது எங்க? ஏன் இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுத்திருக்காங்கன்னா இனிமே கண்மணி அங்க போய் வாழ போற வாய்ப்பே இல்ல. அப்புறம் அவங்களுக்கு என்ன தாட்சண்யம்? கோர்ட்டுக்கு இழுத்து அவங்கள ரெண்டுல ஒண்ணு பார்க்க போறேன். ஆத்திரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இனிமே அதுக்கு பொறுமை? அந்த பொறுப்புக்கு கிட்ட நான் அதுக்கு பொறுமை காப்பாத்தணும். அவங்களுக்கு கோர்ட்டுக்கு இழுத்து நிம்மதி இல்லாம பண்ண போறேன். சத்தி, வேணாம் சத்தி, இந்த பிரச்சனை அப்படியே விட்டு மேலும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாத. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. எது இதுக்கெல்லாம் நான் உங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறது? என் குடும்பத்துக்கு நடந்த அசிங்கத்தை பத்தி நானே கொதிச்சு போயிருக்கேன். இதுக்கெல்லாம் நான் உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கணுமா? நீ இப்படி பேசினா எப்படி? நான் யார் சொல்லியும் கேக்குறதா இல்ல, யார் அனுமதியும் எதிர்பார்க்கறதாவும் இல்ல. அந்த பொறுக்கி பூபதிய ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடுறதாவும் இல்ல. சத்தி, அந்த லெட்டர் எங்க வச்சிருக்க? கொஞ்சம் சொல்றத கேளு, அமைதியாரு, புரியுதா? உன் செல்ஃப்ல தான் வச்சிருப்ப, நானே போய் பாத்துக்கிறேன். சத்தி, சத்தி, சொல்றத கேளு. சக்தி, சக்தி, மேடம், அந்த டர்னிங் ஆட்டோ நிப்பாட்டுறேன், வேற ஆட்டோ புடிச்சு போயிருங்க. என்னங்க நீங்க வேளாச்சேரி வரேன்னு தானே சொன்னீங்க, அதனால தானே உங்க ஆட்டோல ஏறினேன். சொன்னேன் மேடம், ஆனா அந்த ஏரியாலாம் ஒரே டிராபிக்கா இருக்குது, ஒன் வே ஆக்கிட்டாங்க. மீட்டிங்க, அதான் வர முடியாது மேடம். ரெகுலர் சவாரி வேற இருக்குது. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இது முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நான் வரல மேடம், வேணா வேற ஆட்டோ புடிச்சு தரேன், போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எங்களுக்கே புடிச்சுக்க தெரியும். நீங்க முதல்ல வண்டி நிப்பாட்டுங்க. இத முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானப்பா. ஏன்பா பாதி வழியில இறக்கிட்டு இப்படி தொல்லை பண்ற? என்ன மேடம், 500 ரூபாய் தரீங்க, 100 ரூபாய் சில்லற இருந்தா இல்லப்பா, 500 ரூபாய் தான்ப்பா இருக்கு. என்ன மேடம், உங்களோட பெரிய பேஜாரா போச்சு. என்னோட உங்களுக்கு பேஜாரா போச்சா? நீங்க தான் நடு வழியில இறக்கி விட்டு பேஜார் பண்ணிட்டு இருக்கீங்க. மேடம், அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். சரி, ஒண்ணு பண்ணுங்க, எங்க கடையில போய் மாத்திட்டு பாக்கி 400 ரூபாய் தாங்க. நீங்க போய் மாத்தினாங்க, நான் இங்கே இருக்கேன். என்னங்க, நீங்க தானே ஆட்டோ டிரைவர், நீங்க கேட்டா தான் தருவாங்க. இப்பெல்லாம் ஆட்டோ டிரைவருக்கு மரியாதை இல்ல மேடம். உங்கள மாதிரி பொண்ணுங்க போனா தான் தருவாங்க. இந்தாங்க, நீங்க போங்க. உங்களோட ரொம்ப தொல்லையா போச்சுங்க. நான் பண்ண ஒரே தப்பு உங்க ஆட்டோல ஏறினதான்.
என்ன பண்றது இப்போ? வேற சேஞ்ச் வேற இல்ல. ஐயோ. செழியா, ஹே கவிதா, என்ன கவிதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். உன்கிட்ட பணம் இருக்கா? எவ்வளோ? 100 ரூபாய். இருக்கிறது 100 தான். பெட்ரோல் போடணும். சார் டைம் ஆகுது சார், காசு கொடுங்க சார், நான் கிளம்பணும். இந்தாங்க. வரேன் சார். செழியா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் கவிதா. நீ என்ன ரொம்ப நாள் வீட்டு பக்கமே காணோம்? இல்ல, ஊருக்கு போயிருந்தேன். உங்க வீட்ல நடந்த பிரச்சனை எல்லாம் அப்பா சொன்னாரு. சரி, வீட மாத்திட்டீங்களாமே? ஆமா. நீ முதல்ல உன் வீட்டு அட்ரஸ் எழுதிட்டா, டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா நான் உன் வீட்டுக்கு வரேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். சரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன டிராப் பண்ணிரியா செழியா? என்ன யோசிக்கிற? சரி வா, டிராப் பண்றேன். ஆமா, என்ன தலையில அடி? அது ஒண்ணும் இல்ல கவிதா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்கார்டா. உட்காரு. அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல கவிதா. ச்சே, ஃபேமிலி எப்படி இருந்துச்சு? இப்போ எவ்வளவு பிரச்சனை. எல்லாம் கேட்ட காலம் கவிதா. என்ன ஆச்சு? தெரியலையே. வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? பெட்ரோல் இல்ல. சரி பரவாயில்ல, பங்க் பக்கத்துல தான் இருக்கு, போய் போட்டுக்கலாம். இல்ல, பெட்ரோல் ட்ரையா இருக்கு, வா போய் போட்டுக்கலாம். இல்ல கவிதா, அக்கா காலைல 200 தான் கொடுத்தாங்க. 100 ரூபா செலவாயிடுச்சு. பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபா வச்சிருந்தேன். அதை தான் இப்போ ஆட்டோக்காரனுக்கு கொடுத்தேன். ஐயோ, என்ன செழியா, ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? ரொம்ப சாரி. நான் அந்த 500 ரூபாய் சில்லற மாத்தி அந்த ஆட்டோக்காரன் கொடுத்திருப்பேன்ல. இல்ல இல்ல பரவாயில்ல. ஐயோ, சரி என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு, வா போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். இல்ல. என்ன யோசிக்கிற, வா. சாரி கவிதா. நீ எதுக்கு சாரி கேக்குற, வா. வா. இவ்ளோ பிரச்சனை சிக்கலுக்கு நடுவுல நீ மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிச்சிருக்க. அது உண்மையிலே பெரிய விஷயம். கஸ்டமர்ஸும் ஒர்க்கர்ஸும் என் பக்கத்துல இருக்காங்க, அந்த தைரியம் தான். வேலை செய்யற ஆட்கள் கூட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அக்கறையா வேலை பார்க்கறாங்க. என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிச்சு நம்ம வேலை பார்ப்போம். அதுக்கு ரொம்ப முக்கியம் மன உறுதி தான். அந்த மன உறுதி உன்கிட்ட இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இந்த கட்டட வேலையெல்லாம் முடிச்சு கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லபடியா ஒப்படைச்சிருவேன். ஆனா எனக்கு மற்ற விஷயங்கள் தான், அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஏன், எதை பத்தி சொல்ற? முதல்ல கண்மணி, அவளை பத்தின விஷயம்லாம் நினைக்கும் போதுதான் என் மனசு கடந்து அடிச்சுக்குது. அவளோட வாழ்க்கை ஒரு அந்தரத்துல நிக்குது. அவ இப்ப இருக்கிற மனநிலையில நாள் பூரா வீட்லயே இருந்தான்னா அவ்வளவுதான். அவளோட மன அழுத்தமே அவளை ரொம்ப பாதிச்சிரும். அவளுக்கு ஒரு ரிலீஃப், பொழுத ஓட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும். கரெக்ட். அவ வேலைக்கு போனான்னா அவ மனசு கொஞ்சம் லேஸ் ஆயிடும்ல. அவ முகத்துல சிரிப்புங்கிறதே இல்லாம போயிடுச்சு. நீ சொல்றது கரெக்ட் தான். அவ வேலைக்கு போறது நிச்சயமா அவளுக்கு ரிலீஃபா இருக்கும். ஆனா அதே நேரத்துல அதுல இருந்து வர சம்பாத்தியம் அவளுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்.
ஆமா, அவளுக்கு ஒரு வேலையை பார்க்கணும். அனிதா, நீ முயற்சி பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்ச சில ஆடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். நான் அப்படியே தான் இருந்தா அவங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன். அப்புறம் செழியன். செழியன் என்னன்னா ஏன் அவன் சைட்டுக்கு வரவே மாட்டேங்கிறான்? நான் தான் அவனை வர வேண்டாம்னு சொன்னேன். இந்த வேலைக்கு நான் போதும். அவனுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குல்ல, அவனுக்கும் ஒரு வேலை வேணும். அதான் வேலை தேட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். சக்தியை பத்தி நம்ம அவ்வளவா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவளா ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டாதான் உண்டு. மத்தபடி திவாகர் அவளை நல்லபடியா பாத்துக்கிறாரு. கீர்த்தனா பத்தின கவலை தான் மனசுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. பாவம், சின்ன பொண்ணு, இன்னும் படிப்பை கூட முடிக்கல. அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டா. அவ படிப்பை நல்லபடியா முடிக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கல்யாணம். ஒரு நிமிஷம். சக்தி, செழியன், கீர்த்தனா, கண்மணி இவங்கள பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீ கவலைப்படுற. ஆனா உனக்கு என்ன வயசாகுது? நீதான் எல்லாரையும் விட மூத்தவ. நீ எப்ப லைஃப்ல செட்டில் ஆக போற? என்னை பத்தி நான் எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. நான் எப்பவுமே இப்படியே தான் இருக்க போறேன். தம்பி தங்கச்சிகளுக்காக தன்னை தனியே உருக்கிக்கிட்டு தியாக தீபமா வாழ போறியா? இதெல்லாம் வேணா கதையில எழுதலாம், இல்ல இதை பத்தி படம் வேணா எடுக்கலாம். நிஜ வாழ்க்கையில நீ இந்த மாதிரி வாழ்ந்தேன்னா உனக்கு எந்த விதமான மரியாதையும் அங்கீகாரமும் இருக்காது. என்ன அனிதா, என்ன பேசுற நீ? நான் இதை மரியாதைக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் பண்றேன். என்னோட கடமை. அவங்க என்னோட தம்பி தங்கச்சிங்க இல்லையா? மேகலா ப்ளீஸ், இவ என்னடா இப்படி பேசுறாளேன்னு நினைக்காத. நம்ம என்னதான் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டின்னு வாழ்ந்தாலும் அடிப்படையா பார்த்தா எல்லாருமே தனியாள் தான். பசி பட்னி வேதனை வலி தூக்கம் இதெல்லாமே அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும். சும்மா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே லைஃப்ல முடிஞ்சு போயிடும். அப்படி பார்த்தோம்னா இன்னொருத்தருக்காக வாழறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் a myth, ஒரு மாயே. உண்மையை சொல்லணும்னா அவங்க அங்க வாழ்க்கைய வாழணும், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. ப்ளீஸ் அனிதா, எனக்கு கன்வின்ஸ் பண்ணணும்னு பார்க்காத. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாம், உனக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாம்? என்ன சொல்ற? யார் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு 7-8 பிரச்சனைகளை சேர்த்து தானே கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் நீ அந்த மாதிரிலாம் பேசுற? இந்த காலத்துல ஆம்பளைங்க எத்தனையோ மாறிட்டாங்க. நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு முயற்சி பண்றாங்க. உன் பிரச்சனை, உன் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாம போயிடுவாரு. ஒருவேளை நீ இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் சந்திக்கலன்னு நினைக்கிறேன். மேகலா, என்னாச்சு? ஏன் அமைதி ஆயிட்ட? எனக்கு ஒருத்தரை பிடிக்கும்னா அவருக்கு நான் சந்தோஷத்தை தான் தரணும். என்னோட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தெரிஞ்சே நான் அவருக்கு கொடுத்தா அதுக்கு பேரு அன்போ காதலோ இல்ல. அது மட்டும் இல்ல, என்னை கட்டிக்க போறவரை நான் என் புருஷனா நினைக்கணும், போர்ட்டரா நினைக்க கூடாது. என்னோட அன்பை கூலியா கொடுத்து என் குடும்ப சுமைகளை எல்லாம் அவர் தலையில ஏத்தி விட்டு அவரை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அட எம்மா, நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க பாரு. ஏய் போட்ட நான் தானே ஆளை பாரு. அப்புறம் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வந்தா அப்படித்தான் சொல்லுவாங்க. தங்கச்சி பிள்ளைய பத்திருக்காளே, அவளுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவோம் இல்லாம கைய வீசிட்டுல வந்திருக்க. ஆமா, 1 கிலோ அல்வா வாங்கி கொடுத்தா உன் பையன் அப்படியே தின்றுவான் பாரு. டேய் டேய் டேய், ஏண்டா இப்படி ஒரு வீடு இருக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்னு உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? ஐயோ அம்மா, அவதான் புரியாம பேசிருக்கா, நீ அவள மாதிரி பேசிட்டு இருக்கியா? பின்ன என்னடா?
நீ உன் பிள்ளையும் பொண்டாட்டியுமே ஞாபகம் வச்சுட்டு இருந்தா எப்படிடா? இந்த வீட்டுல எப்படிப்பட்ட அக்கப்போரெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள தானே நீ, கொஞ்சமாவது அக்கறையா இருக்கியா? எல்லாம் தெரியுமா. ஆமா, அப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னாரு, உனக்கு ஏதாவது தெரியுமா? யாருக்கு என்ன தெரியும்? என்னமோ நீயே போய் கேளு போ. ஏய் சந்திர, அப்பா. இங்க வா. உட்காரு. அடா வாங்க மாப்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க? எல்லாம் நம்ம பூபதி விஷயமா தான்டா. அவனும் நல்லபடியா வாழணும், ஊர் உலகத்தை போல புள்ள குட்டிங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான். அது என்னமோ நல்ல குடும்பம்னு நினைச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சா அது ஆரம்பத்துல இருந்தே சரியா வரல. ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிச்சு. இப்போ ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால அதை வெட்டி விட்டுட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பூபதி கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்.